இந்த மெஷினில் நாம் மேலே கடலையை போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு தரன்னு எண்ணெய் கொட்டிகிட்டு இருக்கும். நம்ம இப்போ எள்ளு போடுறோம். ஸோ இந்த நல்லெண்ணெயை நம்ம மிஷினில் அழகாக எடுத்துக்கலாங்க. ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம மிஷினில் எடுத்துக்கலாங்க. லெமன் க்ரஷர் இது ஜஸ்ட் இப்படி எடுத்து ஆரஞ்சு ஜூஸ் புளிப்போம். ஜஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி அழகா பூவார் எப்படி கொட்டுதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு. ஊருக்கு ஊர் தெரு ஆஸ்பத்திரியாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பயன்படுத்துகிற எண்ணெய்கள் வந்து நஞ்சு கலந்து விஷமான எண்ணெய் பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் அப்படின்னு பல வகையான வியாதிகள் அல்லல்படுறாங்க. அதனால் ஆஸ்பத்திரியாக போக வேண்டியது. ஸோ நம்ம அந்த மாதிரி வியாதிகள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆருத்ரா என்டர்பிரைஸ் வழங்குற இந்த மினி செக் மிஷின் பயன்படுத்துங்க. இந்த செக் மிஷினில் நம்ம வீட்லேயே சுத்தமான கலப்படம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், ஃப்ளாக்ஸீட்ஸ் இந்த மாதிரி எல்லா எண்ணெய் வித்துக்களிலிருந்து நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இந்த மிஷினில் ஜஸ்ட் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி மேலே கடலையை போட்டோம்னா போதுங்க. அடுத்த செகண்ட் நம்மளுக்கு கீழே எண்ணெய் தரன்னு கொட்டுறக்க ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, வர ஆரம்பிச்சிருது இல்லைங்களா. ஒரு ஆர்கானிக் ஆயில் நம்ம கண் முன்னே நம்ம எடுக்கிறதாங்க இந்த மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா எல்லாத்துக்குமே என்னடா எப்போ பார்த்தாலும் நஞ்சு கலந்த எண்ணெய், விஷம் கலந்த எண்ணெய் அப்படின்னு ஒரு பயமே ஏற்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம கண் முன்னாடி நம்ம ஒரு சுத்தமான எண்ணெய் நம்ம மிஷினில் எடுக்கிறது தான் உங்களுடைய சந்தோஷம். ஸோ ஒரு ஆரோக்கியம் தான் சார். மேலே போட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து பார்த்தா கீழே வந்துட்டு இல்லைங்களா. ஆமாம். ஸோ இதில் எந்தெந்த மாதிரியான எண்ணெய்கள் எடுக்கலாம் சார்? நிச்சயமா சார். இப்போ நம்ம கடலை போட்டால் கடலை எண்ணெய், எள்ளு, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம், ஃப்ளெக்ஸ் சீட்ஸு, அரசாணி விதை, தேங்காய், கடுகுலேருந்து கூட எடுக்கலாம். ஸோ எல்லாமே அதை பயன்படுத்தலாம். ஆமாம் சார். நம்ம இப்போ எள்ளு போடுறோம். நம்ம கடலைக்கு கடலை எண்ணெய்ங்கிறாங்க, தேங்காய்க்கு தேங்காய் எண்ணெய்ங்கிறாங்க. ஆனால் அந்த எள்ளுக்கு மட்டும் நல்ல எண்ணெய்ங்கிறாங்க. ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல எண்ணெய் அப்படிங்கிறனால இதுக்கு நல்ல எண்ணெய்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நல்ல எண்ணெயை நம்ம மிஷினில் அழகாக எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக போடும்போது அந்த வெளியே அந்த சக்கை வருது, அதோட ஸ்மெல்லு வந்து அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் அப்படியே லைவாக கிடைக்குது இல்லைங்களா. அதுதான் சார் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம என்ன அந்த பயிர் உள்ளே போடுறோமோ அதனுடைய வாசம் எதுவுமே மாறாமல் அப்படியே ஒரு ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறத இந்த மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட இது வந்து அந்த வேஸ்ட் வெளியே வருது, அப்படியே அந்த ஆயில் லைவாக வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஆயில் வருது பாருங்க. ஸோ இது வந்து எள்ளு எண்ணெய் கரெக்டுங்களா? ஆமாம் சார். என்ன மாதிரிலாம் பயன்படுத்தலாம் சார் இதில் ஆக்சுவலாக? சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியகாந்தி எண்ணெய்ங்கிறாங்க, சன்ஃப்ளவர் ஆயில் எந்த உலகத்தில் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து நம்ம கைப்பட நேராகவே ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம மிஷினில் எடுத்துக்கலாங்க. நம்ம மேலே இப்படியே அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு அடுத்த செகண்ட் நம்மளுக்கு அந்த எண்ணெய் நம்மளுக்கு கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான். சன்ஃப்ளவர் சுத்தமான ரீஃபைண்ட் இல்லை ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரிஜினல் சன்ஃப்ளவர் ஆயில். ஆமாம். நமக்கு வந்து ஆரோக்கியத்தோட உலகத்தில் வேற பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருமே வியாதிக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி நம்மவே போய் நம்ம கைப்பட ஒரு கடலையோ எள்ளோ தேங்காவோ நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம டெய்லியும் கூட எண்ணெய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஒரு 2 hours யூஸ் பண்ணோம்னா போதும் சார். ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா எண்ணெயுமே நம்ம கைப்பட தயாரிச்சுக்கலாங்க. தேங்காய் கூட அரைக்குமா சார்? தேங்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நிச்சயமா சார். முடியுமா சார்? நம்ம வந்து தேங்காய்க்குன்னு வந்து நம்ம மிஷினில் வந்து ஸ்பெஷல் ராடு 600 wattsல கொடுத்துருக்கோம். இந்த ராடில் வந்து கேரளா பீப்புள்ஸ்க்கு மெயினாக தேங்காய்க்குன்னே அதுக்காகவே வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா தேங்காய்க்குன்னு நம்ம ஸ்பெஷல் ராட் கொடுத்துருக்கோம். ஸோ தேங்காய் போட்டால் தேங்காய் டேரெக்டாக அரைப்படும் இல்லைங்களா? ஆமாம் சார். ஜஸ்ட் இப்போ தேங்காய் நம்ம இப்போ மேலே போடுறோம் பாருங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து அழகாக தேங்காய் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே போய் அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆயில் விடும் பாருங்க, வர ஆரம்பிச்சிருச்சா? அதான் அது மேக்ஸிமம் ஒரு 30 seconds மேலே கடலையை போட்டால் அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு எண்ணெய் பாருங்க தரன்னு கொட்டிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரிஜினல். அந்த ஸ்மெல் வருது, அரோமா. அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் அரோமா நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இது ஃபீல் பண்ணலாங்க. நம்ம சார் எங்களுடைய ஃபேக்ட்ரியில் ஓனாக தயாரிக்கிறனால நாங்கள் காப்பர் வைண்டிங் மோட்டர் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நிறையா பேர் வந்து இந்த சைனா மோட்டரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தான் 5 வருஷம் வாரண்டி தரோம். 5 வருஷம் வாரண்டி. நிச்சயமா சார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வாரண்டி ஃபஸ்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் இப்போ 5 வருஷம் வாரண்டி தர்றாங்கிறோம். தரம் அதாவது கோயம்புத்தூர்னாவே வந்து மோட்டருக்கு ஸ்பெஷல். ஸோ இங்கே தயாரிக்கிற மோட்டர் அதனுடைய சாதனங்கள் எல்லாமே நிச்சயமாக தரமாக இருக்கும், நல்லா இருக்குங்க சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சார், அது எப்படி பயன்படுத்துறது? நிச்சயமா சார் அதை பற்றி பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆயில் எப்படி இருக்கிறோங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம புதுசாக கொடுத்துக்கிற அட்டாச்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத லைவாக காட்ட போகிறோம். நம்ம வந்து இந்த லெமன் க்ரஷர் இது ஜஸ்ட் இப்படி இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்து ஓ சார் என்ன சார் லைவா ஜூஸ் வருது. ஜூஸ் அப்படியே எப்படி ஒரு சொட்டு இல்லாம எப்படி புரிஞ்சுக்குது பாருங்க சார். இந்த லெமன்ல மெயினான விஷயமே வந்து கசப்பு தன்மை. நாம இது இப்படி அமுத்தி புளியும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த கசப்பு சேர்த்து இந்த ஜூஸ்ல வரும். ஆனா இதுல இப்படி இந்த மாதிரி புளியறதுனால
உங்களுக்கு இந்த கசப்பு தன்மையே வராது. அந்த விதையெல்லாம் சீட்ஸ்ல அடிபடாது இல்லைங்களா? அழகா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே. சூப்பருங்க சார். ஒரு நிமிஷம் இது வரைக்கும் ஆயில் எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த லெமன் ஸ்க்ரஷர் இது ஜஸ்ட் இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த லெமனை எடுத்து வச்சோம்னா போதுங்க. சார் என்ன சார் தரம் கொண்டுது? ஆமாம் சார், ஆயில் மாதிரியே இந்த லெமன்லையும் பாருங்கள் ஒரு சொட்டு இல்லாமல் அழகா அந்த விதை அதெல்லாம் எதுவுமே அடிப்படாது. ஆமாம் சார், ஆமாம் சார். அடுத்தது இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸ் புளிப்பறோம். ஜஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அழகாக தரன்னு கொண்டு வந்து பாருங்கள். ஜூஸ் சுத்தமாக நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுலேயும் அந்த விதைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்காது, அப்படியே சுத்தமாக இருந்துடும். சக்கையோட வந்துருச்சு. அவ்வளோதான் சார். நம்ம இந்த தேங்காய் திருவி அட்டாச் பண்ணி ஜஸ்ட் இப்படி எடுத்து வச்சு அழகா பூவார் எப்படி கொட்டுதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு? வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நிறைய இந்த ஹோட்டல் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார். இது தேங்காய் திரி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி 3 அட்டாச்மெண்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். வீடியோட ஃபைனலாக கிடையாது, வீடியோ ஃபைனல் கம்ப்ளீட் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்காரங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து நம்ம கோயம்புத்தூர்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் பல நாடுகளில் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாத்துக்கிட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தாங்க இது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வாங்குறது, இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சாலும் இதோட வேலை என்ன சார் வருது சார்? டைரக்ட் ஃபேக்ட்ரி சேல்ஸுங்கிறனால 15,000 ரூபாய்க்கு இந்தியாவில் யாரும் கொடுக்காத ரேட்டுக்கு நாங்கள் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சுடுறோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பக்காவாக பேக் பண்ணி, ஆமாங்க, காம்பேக்டான பாக்ஸில் வெறும் 12 கிலோ தான் வெயிட்டுங்க. கொரியர்லேயே உங்களுக்கு உங்களுடைய வீடு தேடி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் இல்லை எங்கள் ஃபேக்ட்ரி கோயம்புத்தூர் கணபதியில் தான் இருக்குது, நேராக எங்கள் ஃபேக்ட்ரியிலேயே நேராக வந்து வேணாலும் பார்த்து வாங்கிட்டு போய். ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்குறோம், டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அட்ரஸ் மேப்பில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இல்லாட்டி டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. முக்கியமாக சார் இப்போ கொரியர்னா எவ்வளோ நாள் ஆகுது? கொரியருக்கு சார்ஜஸ் ஆகுமா சார்? வீட்டு டெலிவரி எவ்வளோ நாள், எவ்வளோ சேஃப்டியாக போய் சேரும் சார்? ஒரே நாள் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டா அடுத்த நாள் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி. ஆமாங்க, அதர் ஸ்டேட்ஸ்க்கு 2 நாள் 3 நாள் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி வாரண்டி சார்? அதை பற்றி நிச்சயமா சார், நம்ம வந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரியிலேயே தயாரிக்கிற மோட்டரு எல்லாமே எங்களுடைய ஓன் தயாரிப்புனால முதல்ல வந்து 1 வருஷம் 2 வருஷம் இப்போ 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டி? ஆமாம், நீ லைஃப் டைம் வாரண்டி தான். நீ எப்போ கொண்டு வந்தாலும் உனக்கு சர்வீஸ் நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன். ஜஸ்ட் ஸ்பேர்ஸ்க்கு மட்டும் நீ காசு கொடுத்தா போதும். ஏங்க அதுதாங்க முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சொந்த தயாரிப்பாளர் மட்டும் தான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சார். அதுதான் ஏதாச்சும் அதை விட மெயினான விஷயம். அதாவது ஆனா ஏன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு? எதுவுமே ஆகாது அந்த ஒரு தைரியம் தான். ஏன்னா குவாலிட்டியை மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா ஏதாவது 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1.5 வருஷம் 2 வருஷத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா மிஷினே மாற்றி கொடுத்துருவாங்க. நிச்சயமா அப்படிதான். இதில் வந்து ஆனால் வந்து இந்த மிஷினில் வந்து இந்த ஸ்க்ரூ ராடு இந்த பேரல் இந்த 2க்கு மட்டும் தான் நம்ம வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது தேய்மானமான பொருள். நீங்கள் அரைக்கு இது தேஞ்சிச்சுன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா இது காசு கொடுத்து வாங்கிக்கலாம். டெஃபினட்டாக இதுதான் விஷயம். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் அண்ட் குரீஸ் இருந்தாலும் சரி, இவனோட கம்பெனி அட்ரஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்க, மேலே டைட்டில் கொடுத்துருக்க, கீழே கொடுத்துருக்க மறக்காம கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். அட்லன்ஸ் இப்போ டாட்டா, நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.